முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். திடீரென்று அவன் நோய்வாய்ப்பட்டான். நாளுக்கு நாள் அவன் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே வந்தது. மருத்துவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது அந்த நாட்டிற்கு முனிவர் ஒருவர் வந்தார். அவரை வணங்கி வரவேற்றாள் அரசி. அரசனிடம் அவரை அழைத்துச் சென்றாள். அரசனை பார்த்த அவர், உங்களை பிடித்துள்ளது உடல் நோய் அல்ல. அப்படி இருந்திருந்தால் மருத்துவர்கள் உங்களை குணப்படுத்தி இருப்பார்கள். உங்கள் உள்ளத்தை நோய் பிடித்துள்ளது. அதற்கு எளிய மருந்து ஒன்று உள்ளது என்றார். என்ன மருந்து என்று மெல்லிய குரலில் கேட்டான் அரசன். மகிழ்ச்சியான மனிதனின் மேலாடையை நீங்கள் 1 வாரம் அணிந்தால் போதும், உங்கள் நோய் உடனே குணமாகிவிடும் என்று விடைபெற்றார் அவர். வீரர்களை அழைத்த அவன், மகிழ்ச்சியான மனிதன் ஒருவனின் மேலாடையை 2 நாட்களுக்குள் கொண்டு வர வேண்டும், இல்லையேல் உங்கள் உடலில் உயிர் இருக்காது என்றான். செயலில் இறங்கிய வீரர்கள் ஒவ்வொரு செல்வனின் வீடாக நுழைந்தார்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். பணம் சேர்ப்பதற்கு எவ்வளவு துன்பப்படுகிறோம் தெரியுமா என்றார் ஒருவர். இரவில் திருடன் வந்து பணத்தை கொள்ளையடித்து விடுவானோ என்று கவலையாக உள்ளது என்றார் இன்னொருவர். இப்படியே ஒவ்வொருவரும் தாங்கள் மகிழ்ச்சியே அறிந்தது இல்லை என்றார்கள். செல்வர்களை அடுத்து மற்றவர்களையும் அவர்கள் விசாரித்தார்கள். மகிழ்ச்சியாக இருப்பதாக யாருமே சொல்லவில்லை. ஏமாற்றமடைந்த அவர்கள் தங்கள் உயிர் போகப் போகிறது என்ற முடிவுக்கு வந்தார்கள். ஓர் ஆலமரத்தின் நிழலில் வருத்தத்துடன் அமர்ந்தார்கள். அப்பொழுது அவர்கள் செவியில், கடவுளே, என்னை போன்று மகிழ்ச்சியான மனிதன் யார் இருக்கிறான்? உமக்கு நன்றி என்ற குரல் கேட்டது. யார் இப்படி பேசுவது என்று அவர்கள் நாலா பக்கமும் பார்த்தார்கள். சிறிது தொலைவில் பிச்சைக்காரன் ஒருவன் புழுதியில் புரண்டபடி இருந்தான். கோவணம் மட்டுமே அவன் அணிந்திருந்தான். அவன்தான் அப்படி பேசினான் என்பது அவர்களுக்கு புரிந்தது. அவனை நெருங்கி அவர்கள், நீ உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்டார்கள். இன்று கடவுள் அருளால் எனக்கு வயிறார உணவு கிடைத்து விட்டது. எந்த கவலையும் இல்லாமல் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றான். உன் மேலாடையை தா, எவ்வளவு பணம் கேட்டாலும் தருகிறோம் என்றார்கள் அவர்கள். மேலாடையை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு சொந்தமாக இருப்பது இந்த கோவணம் மட்டும்தான் என்றான் அவன். தயக்கத்துடன் சென்று அவர்கள் அரசனை சந்தித்தார்கள். பிச்சைக்காரனுடன் பேசியதை விளக்கமாக சொன்னார்கள். இதை கேட்டு சிந்தனையில் ஆழ்ந்தான் அரசன். கோவணம் மட்டுமே உள்ள பிச்சைக்காரன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். எல்லா செல்வமும் அதிகாரமும் உள்ள நான் வீணாக கவலைப்பட்டு நோயில் படுத்து இருக்கிறேன். இனி எதற்கும் கவலைப்படக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். கவலை அவனை விட்டு நீங்கியதால் சில நாட்களிலேயே அவன் நலமடைந்தான். அனாவசியமான கவலைகளை தவிர்ப்போம். கடவுள் தந்த இப்பிறவியில் மற்றவருக்கும் உதவி செய்து புண்ணியத்தை தேடுவோம். நம்மை இந்நிலையில் வைத்திருக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நன்றி.